செஞ்சு காட்டுவீங்களா? கரூர் வேட்பாளர் அந்த ஆட்சி தியாகராஜன் அவர்கள் தலைவர் அவர்கள் ஒப்படைக்கிறார். உங்க அத்தனை பேருக்கும் நன்கு அறிமுகமானவர் தான் தியாகராஜன் அவர்கள். தனிப்பட்ட முறையில் இந்த கரூர் மாவட்டம் முழுக்க நிறைய மக்கள் சேவைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வருவார். வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் மக்கள் சந்திக்கிறது கிடையாது. தினமும் வருடம் முழுக்க மக்களோடு மக்களாக இருந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் நம்ம தியாகராஜன் அவர்கள். ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து தன்னால் முடிஞ்ச அனைத்து உதவிகளையும் செஞ்சு வருவார். குறிப்பா மாணவர்களுடைய கல்விக்காக பல உதவிகளை செஞ்சு வர்றாரு. கோச்சிங் கிளாஸ் உங்க வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் கட்டணம் இல்லாம கோச்சிங் கிளாஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு கோச்சிங் கிளாஸ் நடத்திட்டு வர்றார். இவர் சட்டமன்ற உறுப்பினராக மேலும் நம்முடைய தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நிச்சயம் செய்வார். அதே மாதிரி அரவக்குறிச்சி வேட்பாளர் அமைந்து இளங்கோ அவர்களும் உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். வெற்றி வேட்பாளராக ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி அரவக்குறிச்சிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் அதன் இளங்கோ அவர்கள். மக்களோடு இனிமையோடு பழகக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் அந்த இளங்கோ. அரவக்குறிச்சி மக்களுக்காக மேலும் உழைக்க மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களை எல்லாம் தேடி நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு கரூர்ல பல்வேறு திட்டங்களை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். உதாரணத்திற்கு கடந்த 5 ஆண்டுகள்ல 5000 கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த கரூருக்கு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். குறிப்பா மாநகராட்சி பகுதியில் 1140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப்பணிகள் நடந்திருக்கு. கரூர் ரிங் ரோடு அமைக்க முதல் கட்டமா 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரிங் ரோடு நிலம் எடுக்கின்ற பணி, 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமாநிலையில் கலைஞர் பஸ் ஸ்டாண்ட், கரூர் மாவட்டத்தில் வெண்ணைமலை, வேலாயுதம்பாளையம், வெஞ்சமாங்கூர் ஆகிய பகுதிகளில் கோவில் நில பிரச்சனைக்கு தீர்வு காண ஸ்பெஷல் டிஆர்ஓ பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கு. அதிமுக பரப்புகின்ற வதந்திகளை எல்லாம் முறையெடுத்து இந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில உரிய தீர்வு காணப்படும். முதலமைச்சர் அதனால இவரை நான் திருப்பி சொல்றேன். ஒரு 1ஆம் நம்பர் முரட்டு அடிமை முரட்டு அடிமையும் சங்கி கூட்டத்தையும் வர தேர்தல அவங்க கிட்ட நீங்க அத்தனை பேர் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க முடிவு பண்ணீங்களா? இந்த 2 தொகுதியோட வெற்றி உறுதியா? கரூர் தொகுதி வெற்றி உறுதியா? அரவக்குறிச்சி தொகுதி வெற்றி உறுதியா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அடுத்த 5 நாட்கள் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரையும் சந்திங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய, உங்க தெருவில் இருக்கக்கூடிய, உங்க பகுதியில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. ஏன் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க போகுது? நம்முடைய 5 வருஷத்துக்கு நம்முடைய தலைவர் என்னெல்லாம் திட்டங்கள் கொடுத்திருக்கிறாரு? மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம்? எல்லாத்தை விட முக்கியம் அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டக்கூடாது. அதுக்கு வர சட்டமன்ற தேர்தல் நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. இதுல டெல்லி அணியை வீழ்த்தி ஆகும், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவீங்களா?